ஆச்சு இவனுக்கு? இவனோட நடவடிக்கை எதுவுமே தெரியலையே. எங்கேயோ பார்த்து பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்கான். ஏய் வெற்றி, ம், என்னது சத்தமும் சரியில்லை. ஏய், அந்த பக்கம் பார்க்கறியா? என்னடா பார்க்கறேன்? என்ன பார்க்காம இல்லையே, என்ன பார்க்கறதுன்னு தெரியலையே. ஏய் மாப்பிள, என்னடா சொல்றீங்க? சரியில்லை, இவன் பேச்சு சரியில்லை. ஏய் மச்சான், ஒன்னதாண்டா. என்ன பார்த்து பேசுடா. ஒன்ன பார்த்து தாண்டா பேசுறேன். ஐய, ஒருவேளை உனக்கு பேய் அடிச்சிருச்சோ? இதுதான் பட்ட பகல்ல தனியா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலேஜ் போயிட்டு நேற்று தனியா வரும்போதே நினைச்சேன் இப்படியெல்லாம் இவனுக்கு ஆகும்னு. டேய் வெற்றி, என்னடா எதுக்கு இப்படி கத்துற? உன் பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன். பையா கூப்பிட்டா என்னன்னு கேட்க போறேன்? அட பாவி, இவ்வளவு நேரம் டேய் மச்சான் என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பைய கூப்பிட்டா என்னன்னு கேட்க போறியா? ஆமா, நீ எப்ப வந்த? நல்ல கேள்விடா, நல்ல கேள்வி. மன்னிச்சரா, நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லை. நீ பாப்பியா? நீதான் ஏதோ ஒரு நினப்புல இருக்கியே. என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லையே. டேய், நீ கொலையும் போதே தெரியுதுடா. என்ன ஆச்சு? எந்த பொண்ணை பார்த்த? நான் எந்த பொண்ணையும் பார்க்கலையே. நீ பல்ல காட்டுறதுலயே தெரியுதுடா. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்திருக்க, உன் மனச பறி கொடுத்துருக்கேன்னு. ஏச்சி, அப்படிலாம் இல்லன்னு மட்டும் சொல்லாதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிரும்டா. நீ பேசுறதுலயே தெரியுதுடா வெற்றி. ஏதோ ஒரு பொண்ணு உன்ன கவுத்துட்டா தானே? கண்டுபிடிச்சிட்டியா? சரி விடு. யாரா அந்த பொண்ணு? அது உனக்கு தெரியாது. ஆமா, இவருக்கு மட்டும் எல்லாம் தெரியும். ஏச்சி சொல்லு. அது அப்புறம் சொல்றேன். ஏச்சி, இப்பயே சொல்லு, யார் அந்த பொண்ணு? அது நம்ம காலேஜுக்கு புதுசா வந்திருக்கே ஒரு பொண்ணு. புதுசா வந்திருக்கா? எனக்கு தெரியாம எந்த பொண்ணு வந்திருக்கு? அதான் உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்ல. நம்ம காலேஜுக்கு புதுசா ஒரு பொண்ணா? டேய் மச்சான், அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜ்ல அழகான பொண்ணு நிறைய இருக்காங்க. ஆனா நீ சொல்ற அழகான பொண்ணு யாருந்தா எனக்கு தெரியல. இவ அழகுக்கெல்லாம் அழகுடா, தேவதை. காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. ஓஹோ, கதை அப்படி போகுதா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் பைத்தியமா தான் திரிவியான் போல. காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. டேய் மச்சான், ட்ரீமுக்கு போயிட்டானா? வெற்றி, சொல்லு மாப்ள. சி, வெக்கமா இல்ல? எதுக்குடா? ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவ அழகா இருக்கா, காதலிக்கணும்னு எப்படி முடிவு பண்ண? கண்டவுடன் காதலா? ஆமா, கண்டவுடன் காதல் தான். பின்ன ஒன்ன மாதிரி பொண்ணையே பார்க்காம லெட்டர் வச்சு காதலிக்க சொல்றியா? பாட நம்மளே கலாய்க்கிறான்டா. விடக்கூடாது, இத சும்மாவே விடக்கூடாது. ஏய் வெற்றி, அழகான பொண்ணுன்னு சொல்ற, அந்த பொண்ணு இத்தனை நாள் வரைக்கும் யாரையும் காதலிக்காமையா இருக்கும்? டேய், என்னடா சொல்ற? ஆமாடா மாப்பிள, இப்பெல்லாம் சுமாரான பொண்ணுங்களே எவ்வளவு பேர் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற அழகான பொண்ணுன்னு சொல்ற, எவனும் இன்னும் கொத்தாமையா இருப்பான். ஐயோ, சாவுட மவனே, என் காதலிய கிண்டல் பண்ற? உனக்கு இருக்க ஆப்பு. அங்க பார்க்காம காதலிச்சாலும் உண்மையா காதலிக்கிறோம்டா. ஆனா நீ பார்த்த உடனே உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு ஏன் காதல கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிருச்சா? இப்ப என்ன பண்ணுவ நீ? விஷ்ணு, இப்போ என்னடா பண்றது? அந்த பொண்ணு யாரையும் காதலிக்கிறாளா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாடி வா, இப்ப என்கிட்ட வந்துதானே ஆகணும். ஏன்ட்ட ஏன்பா கேக்குற? நானே பொண்ணா பார்க்காம லெட்டர் வச்சு காதலிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? ஏய், அதான் உனக்கு யாருன்னே தெரியாது. உனக்குதான் துளசி கூட கல்யாணம் ஆக போகுதுல, சொல்ற யாருன்னு. என்னடா வளர்ற? என்ன பேசிட்டு இருக்க? யாருன்னு ஏன்ட்ட கேக்குற? ஐயோ, இவனால மண்டையெல்லாம் பிக்குது. டேய், எப்படா தெரிஞ்சுக்கிறது சொல்றான்? எனக்கு தெரியாதுப்பா. ஆமா, நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு யார் சொன்னது? ஏய், அதுவும் பெரியம்மா பெரியப்பா முடிவு பண்ணிட்டாங்கன்னு நீ தானே சொன்ன? அதெல்லாம் இல்ல, நான் ஆசைப்பட்ட பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதான் யாருன்னே தெரியாது. என்னையவே கிண்டல் பண்றியா? டேய் இருடா, இன்னும் 2 நாள் தான். 2 நாள்ல அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தல, என் பேர் விஷ்ணு கிடையாதுடா. என்னடா இவன் இப்படி இறங்கிட்டான்?
இவன் காதலிக்கிற பொண்ண என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா. அப்போ நான் என்ன பண்றது? நான் பார்த்த பொண்ணுக்கு ஒருவேளை லவ்வர் இருந்தா எனக்குள்ள அசிங்கமா போகும். ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி கமிட்டடா இருக்குமோ? இல்ல இருக்காது. அந்த பொண்ணை பார்த்தா கமிட்டட் ஆன மணி எனக்கு தெரியல. அது எப்படா உனக்கு தெரியும்? உன்கிட்ட சொல்லிட்டா கமிட் ஆகுவாங்க? எனக்கு தெரிஞ்சு அழகான பொண்ணா வேற இருக்குன்னு சொல்ற. அநேகமா எத்தனை வருஷமா லவ் பண்ணதோ தெரியல. டேய் ரொம்ப துள்ளாதடா. நீ எப்படி ஓ லவர 2 நாள்ல ஏன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறியோ அதே மாதிரி நானும் அந்த புள்ளைக்கு லவ்வர் இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிரூபிக்கிறேன்டா. ஏண்டா அந்த பிள்ளைக்கு லவ்வர் இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? எனக்கு எதுக்குடா நிரூபிக்கணும்? அதே மாதிரி அந்த பிள்ளை எப்படி இருந்தா எனக்கு என்ன? நீ எதுக்காக ஏன் கண்ணு முன்னாடி அந்த பிள்ளைய கொண்டு வந்து நிரூபிக்கணும்? நீ தானடா சொன்ன அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னே தெரியாது, அந்த பிள்ளைய காதலிக்கிறேன்னு. அதே மாதிரி நீ தானடா சொன்ன அந்த பிள்ளைக்கு லவ்வர் இருக்கானா இல்லையான்னு. அதுக்கு தாண்டா நானும் நிரூபிக்கணும்னு சொல்றேன். சரிடா, சவால். இன்னும் 2 நாள்ல நான் ஏன் காதலிய கொண்டு வந்து நிரூபிக்கிறேன். நீ அவளுக்கு காதலனே இல்லைன்னு வந்து நிரூபி. சவால்டா. 2 நாள் தான்டா. ஐயோ, நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இன்னும் 2 நாள்ல அந்த பொண்ணை கூட்டு வந்து இவன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவான்னு சொல்லியிருக்கோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. கடவுளே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இவன் யோசிக்கிறத பார்த்தா சொன்னது மாதிரி 2 நாள்ல அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டி வந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டிடுவானோ. ஏய் வெற்றி, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? அவன் பாட்டுக்கு லெட்டர்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு அமைதியா இருந்திருப்பான். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியாடா? அந்த பொண்ணு யானே தெரியாது எப்படி காதலிக்கலான்னு கேட்டு அவனையே உசி பேத்தி விட்டுட்டியாடா வெற்றி. இப்ப 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. ஒம்மஞ்சி எங்க கொண்டு போயிடா வைப்ப? நம்ம நிலைமை இவனை விட மோசமா இருக்கு. இவன் பொண்ணதான் பார்க்கல, ஆனா நம்ம பொண்ணை பார்த்திருக்கோம். ஆனா பொண்ணு பேரு கூட தெரியாதுடா வெற்றி. உனக்கு இது தேவையாடா வெற்றி? பேசாம இருந்திருக்கலாம்ல. என்னாச்சுல திட்டு பலிகளுக்கு? இவங்க 2 பேரும் மாமே சரியில்லையே. இவன் அவனை பார்த்துட்டு இருக்கான், அவன் இவனை பார்த்துட்டு இருக்கான். 2 பேர் மொழியும் திருட்டு மொழியாவில இருக்கு. டேய் விஷ்ணு, என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள? 2 பேரும் எப்பயும் ஒற்றுமையா இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? என்னடா ஆச்சு? அத அவன்கிட்டே கேளுங்க. என்னடா ஆச்சு விஷ்ணு? அவன்கிட்டே கேளுங்க பெரியமா. என்னடா இது? உன்கிட்ட கேட்டா அவனை கேட்க சொல்ற, அவன்கிட்ட கேட்டா உன்கிட்ட கேட்க சொல்றான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய், சண்டை போட்டீங்களா என்ன? சேச்சா, சண்டையெல்லாம் போடலையே. டேய், நீ சொல்ற? இல்ல பெரியமா, சண்டையெல்லாம் போடல. சண்டை போடலனா அப்புறம் எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? என்னடா வெற்றி, உண்மையா சொல்லு. இல்லடா, சண்டையெல்லாம் போடல. எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சவால். சவாலா? அப்படி என்னடா சவால் போட்டிருக்கீங்க? அது வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்னடா சவால் போட்டிருக்கீங்க? ஏய் விஷ்ணு, நீதான் உண்மையை சொல்லுவ. என்ன சவால்? அது வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அக்கா, அக்கா. என்னடா இது, புதுசா யாரோ அக்கான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு? இது அம்மா குரல் மாதிரில இருக்கு. அவங்க எதுக்காக இங்க வந்திருப்பாங்க? இது விஷ்ணுவோட அம்மா குரல் தானே, அவங்க எதுக்காக இப்போ இங்க வந்திருக்காங்க? அக்கா. ஏண்டா விஷ்ணு, இதுவா அம்மா குரல் மாதிரி இல்ல? ஆமா, அவங்கதான். என்னன்னு கேளுங்க பெரியமா. வீட்டுக்குள்ள விடாதீங்க, வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. வெளியே நின்று என்னன்னு கேட்டுட்டு அப்படியே அனுப்பி விட்டுருங்க. ஆத்தாள பார்த்து மயம் பேசுற பேச்சாடாது. அவங்க புத்தி என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, வீட்டை 2 ஆக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. நீ வேற சும்மா இருடா. எப்பயும் போல ஒரே மாதிரியா இருப்பாங்க. அவங்க புத்தியே அதான்டா. உனக்கு தெரியாது, தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். விடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புரியும். சும்மா இருடா. அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்ன விசாரணை எல்லாம் புதுசா இருக்கு? இனிமே அப்படித்தான். அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க என்ன செய்றீங்களோ எப்படி இருக்கீங்களோன்னு மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். என்னடா இது, புதுசா பாசமெல்லாம் பாஞ்சு தள்ளுது. ஆமாக்கா, மாமா எங்க? அவர் எங்க போறாரு? தோட்டத்தை விட்டா வீடு, வீடை விட்டா தோட்டம். எங்களுக்கு என்ன வேற நாதியா இருக்கு? வயல்ல தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னாரு, அதான் போயிருக்காரு. என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? நாதி இல்ல அப்படி இப்படின்னு, உங்களுக்கு நாங்க இருக்கோம்க்கா. இவளுக்கு என்ன ஆச்சு புதுசா?
நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறா, உங்களுக்கு நாங்க இருக்கோன்னு சொல்லுறா. என்னாச்சு ஒன்னும் புரியலையே. ஏன்டா விஷ்ணு, உன் ஆத்தாக்காரிக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? எதுவும் நட்டு கலண்டுருச்சா? எங்க விழுந்துட்டாளா? இல்லையே பெரியம்மா. அப்புறம் என்னடா பாசமா பொங்கி வலியுது? இனிமே அப்படித்தான். ஆ? இனிமே அப்படித்தானே? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ அப்படித்தானா? அப்படித்தான். ஒன்னும் புரியலையேடா. ஐயோ பெரியம்மா, எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியலையா என்ன? சரிக்கா, இந்தாங்க பாயாசம் செஞ்சனா, அதான் உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்தேன். மாமா நல்லா சாப்பிடுவார்ல? சாப்பிட்டாலும் ஏன்க்கா சாப்பிட மாட்டாரா? அதெல்லாம் சாப்பிடுவாரு. சுகரு அங்க ஃபயர் வேகத்துல போய்கிட்டு இருக்கு, அதனால இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிக்கா, அவர் சாப்பிடலன்னா என்ன, நீங்க சாப்பிடுங்க. இதோ இவ வேற இங்கதான் இருக்கியா, பத்தாவதுக்கு இன்னும் 2 பிள்ளைங்க வேற இருக்குங்க. பிள்ளைங்க ஆசையா சாப்பிட்டுக்கிறங்க, நீங்க உள்ள எடுத்துட்டு போய் வைங்க. இல்லம்மா இருக்கட்டும், நீங்க கொண்டு போய் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு அப்படி சொல்லிட்டீங்க, அப்ப நான் கொடுத்த எதுவும் வாங்க மாட்டீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லத்தா, நீ கொடுத்துட்டு போ. மாத்த மட்டும் மாத்தாத. ஆ சரிங்கக்கா, நீங்க எப்படித்தான் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. நான் போய் உள்ள வச்சுட்டு வரேன். விஷ்ணு, என்னடாச்சு உங்க அம்மாளுக்கு? புதுசா அக்கறையெல்லாம் காட்டுறா, அனுசரையெல்லாம் பாயாசம் கொண்டு வரா. ஐயோ பெரியம்மா, அது பாயாசம் கிடையாது, பாய்சன். என்ன சொல்ற? பாய்சனா? பாய்சன்னா இந்த பூச்சி மருந்து மாதிரியா? ஆ ஆமா, விஷம் பெரியம்மா. அதை மட்டும் அக்கறையா கொண்டு வந்திருக்காங்களேன்னு ஒரு வாய் கூட எடுத்து வச்சிடாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு போட்டு தள்ளுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கே தெரியும் துளசி விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு. அது மாதிரி உங்களையெல்லாம் போட்டு தள்ளிட்டு இந்த சொத்தை எடுத்துக்கலான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அட பாவி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமா, தெரியாம கூட சாப்பிடாதீங்க, பெரியப்பாவுக்கும் கொடுத்துடாதீங்க, அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏய் கிறுக்கா, அத்துக்கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்க? அவங்க துளசி விஷயத்துல அப்படி இருந்தாங்கன்னா நம்ம விஷயத்துல அப்படி இருப்பாங்களா என்ன? அதுல ஒண்ணும் இல்லாத அவன் சொல்றத நம்பாதீங்க. கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டான் பாருடா. வெற்றி, அப்படிலாம் இருக்காதுல, பாயாசத்துல எதுவும் கலந்துருக்க மாட்டாளே. சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா நல்லது. போங்கடா லூசு பேருலாம். அக்கா, நான் உள்ள கொண்டு போய் வச்சுட்டேன், நீங்க அப்புறமா சாப்பிட்டுக்கங்க. ஐயோ இல்லம்மா வேண்டாம், நீயே கொண்டு போயிரு. என்ன பெரியம்மா, பயந்துட்டீங்க போல? பயமா? எதுக்குடா? அது பாயாசம் இல்ல, பாய்சன் தானே. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஐயோ அக்கா, அது இவன் சொல்ற மாதிரி பாயாசம்லாம் கிடையாது, பாயாசம் தான். இவனுக்கும் துளசிக்கும் நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அதனாலதான் ஆசையா செஞ்சு கொண்டு வந்தேன். இவன் என்னடானா சொத்துக்காக கொலை பண்றது உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. அதான் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் எதுவும் பண்ணக்கூடாதுல, அதுதான் முன்னேற்பாடோட இருக்க சொன்ன. டேய் விஷ்ணு, நான் பண்ணது தப்பு தான்டா, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க. துளசி ரொம்ப நல்ல பொண்ணுடா, நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கடா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா. ஏன் துளசி நல்ல பொண்ணுன்னு உன் மூத்த மையன் சொல்றப்ப உனக்கு தெரியலையோ? இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? அவன் நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாது பாரு, அவளுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்க வந்தியா? ஏய் விஷ்ணு, என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏய் விஷ்ணு, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. ரோகிணியை விட அவன் நல்ல பொண்ணுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவளை கல்யாணம் பண்ண போறது கிடையாது. ஏய் என்னடா சொல்ற? அக்கா இவன் என்ன சொல்றா? அவன் அப்படித்தாம்மா எதையாச்சும் வளரிட்டு இருப்பான். துளசிக்கு இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம்க்கா, நீங்க சொன்னீங்கன்னா அது சரியாத்தான் இருக்கும். நீங்களும் மாமாவும் எதை நடத்தாம விட்டுருக்கீங்க? சொன்னது மாதிரி என் பையனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புக்கா. நீங்களும் மாமாவும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. துளசிக்கும் விஷ்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எடுத்த முடிவு சரிதான்க்கா. என்னதான் ஒரு சில நேரம் நான் தப்பா போயிருந்தாலும் என் பிள்ளைக்கு என்னைக்குமே நான் தப்பு நினைச்சது கிடையாதுக்கா. ஆமா ஆமா, ரொம்பதான் அக்கறை. ஏன்டா இப்படி பேசுற? அப்ப எனக்கு உன் மேல பாசம் இல்லையா என்ன, அக்கறை இல்லையா என்ன? உங்க அக்கறை பிக்கறை எல்லாம் எனக்கு தான் நல்லா தெரியுமே. துளசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா துளசியோட சொத்தை அத்தனையும் கிடைச்சிடும், அதுதானே உங்க நினைப்பு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு துளசியோட சொத்தை ஆட்டைய போடணும்னு மட்டும் நினைக்காதீங்க, புரியுதா? ஏய் அப்படிலாம் இல்லடா. சரி, அப்போ எனக்கு துளசியோட சொத்து வேணாம், ஆனா துளசி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? என்னடா இவன் இப்படி கேட்டுட்டானே, துளசியோட சொத்து இல்லாம துளசி எப்படி மருமகள் ஆக்குறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஏய் அப்படிலாம் இல்லடா, எனக்கு துளசி வேணும்டா. அப்ப சரி, துளசியோட சொத்தெல்லாம் அநாத ஆசிரமத்துக்கும்
முதியோர் இல்லத்துக்கும் எழுதி வச்சுட்டு துளசியா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் எப்படி பேசுறான்னு பாரு. இவனெல்லாம் நான் தான் பெத்தனே. எனக்கே சந்தேகமா இருக்கு. தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு தான் சொல்லுவாங்க. இவன் என்னடா என்ன மாதிரி இல்லாம அவன் அப்பா மாதிரி அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்து தொலைஞ்சிருக்கு பாரு. முதியோர் இல்லத்துக்கு எழுதி வைக்க போற நம்மள முதியோர் இல்லத்துக்கு செய்ய விட்டுருவேன். டேய் விஷ்ணு, உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய்யடா. நான் எதையுமே கேட்கல. நீ முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சாலும் சரி, அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சாலும் சரி, ஆனா துளசி என் வீட்டுக்கு மருமகளா வரணும். ஐயோ பாவம், அதுதானே நடக்காது. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் முடியாது நடக்காது வைக்காதுன்னு என்ன பேசுதெல்லாம்? பாருங்கக்கா, இவன் எப்படி பேசிட்டு இருக்கானு. எப்ப பார்த்தாலும் முடியாது முடியாதுன்னு நீங்க தான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். துளசி கழுத்துல இவனை தாலி கட்ட வைக்க வேண்டியது உங்க பொறுப்புக்கா. நீ கவலையே படாத இருந்தது. துளசிக்கு இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதையும் பாத்துரும். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் விருப்பம் இல்ல, துளசிக்கும் இதுல விருப்பம் இல்ல. எங்க 2 பேரும் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். கடைபிடிக்கிறது சொன்ன மாதிரி கம்மிட் ஆகாமையா இருக்கும். ஒருவேளை கம்மிட் ஆகாம இருந்தா ஐயோ நல்லா இருந்தது. நான் பாட்டுக்க பார்த்த மாதிரி இருந்திருக்கு. இந்த புள்ள கம்மிட்டட் ஆயிருந்தா என்ன, சிங்கிளா இருந்தா என்னன்னு அவ்வளவா இருக்கு. எப்ப பாரு நம்ம கண்ணிலேயே தான் படுது. லவ் பண்ணலான்னு நினைச்சா இவன் இந்த எடுவட்ட பையன் இப்படி குழப்பி விட்டுட்டானே. ஒருவேளை இந்த பிள்ளை கம்மிட்டடா இருந்தா, சிங்கிளா இருந்தா நமக்கு நல்லது, மிங்கிள் ஆயிரலாம். ஆனா கம்மிட்டடா இருந்தா நம்ம கதி அதோ கதிதான். எப்பயும் போல சிங்கிளாவே சுத்த வேண்டியதான். டேய் வெற்றி, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நேத்து கிடன் இன்னைக்கு பூரா இங்கே நிக்கணும்னு அதான் நின்னுட்டு இருக்கேன். ஏண்டா இங்க என்ன பண்றதுன்னு கேட்டது ஒரு குத்தமாடா? குத்தம் தான்டா, குத்தம்தான். எங்க பாக்குறான்? ஓஹோ, அங்க பாக்குறானா? வெற்றி என்னடா? டேய் வெற்றி என்னடா? அங்க பாரு, அந்த புள்ள எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்படி நீ உசி பேத்து விட்டதுதான்டா எனக்கு இப்ப பிரச்சனையே. அன்னைக்கு மட்டும் இந்த பிள்ளைய நீ காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, நீ மட்டும் தான்டா. விடுறா அடப்பாவி, நீ ஏடா என்ன கொலை பண்ண பார்த்த? விட்டா உன்னை கொன்னே போட்டிருப்பேன். உனக்கு ஏன்டா இவ்வளவு கொலை வேற? பாரு, நீ தானே அந்த பொண்ண என் கண்ணுல காமிச்சா? அழகா இருக்க பாருடான்னு சொன்னது ஒரு குத்தமாடா? குத்தம் தான்டா. எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. அந்த பிள்ளை கம்மிட்டடா இல்ல சிங்கிளான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அத போய் நீ தான் கேட்டு வரணும். நான் கேட்டு வரணுமா? முடியாது, முடியவே முடியாது. நீ தான் போய் இப்ப கேட்டு வர, இல்ல இங்க ஒரு கொலை விழுகும். இந்த மகி, நீ கேட்ட புக்கு. சாரி அபி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல மகி, நீ இந்த காலேஜுக்கு புதுசு, நீ போய் எடுத்தா லேட் ஆகும். அதனால தானே என்ன போய் எடுத்துட்டு வர சொன்ன. இதனால என்னடி இருக்கு? நான் போனேன், வேமா எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல உன்னை டிஸ்டர்ப். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த புக்கு எத்தனை நாள் வச்சு படிக்கணுமோ படிச்சுட்டு திரும்ப என்கிட்ட வந்து கூட நான் வச்சிடறேன். இல்லடி, நீ சொன்னா நானே அங்க கொண்டு போய் வச்சிடுறேன். சரி, ஓ இஷ்டம். சரி, இப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி அபி. இதெல்லாம் சரியில்லடா, சரியா இல்ல. நம்ம எத்தனை நாள் எத்தனை பொண்ணுங்களை இப்படி அழகா இருக்குன்னு பாத்துருக்கோம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல் தான்டா. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் மனசு என்னமோ பண்ணுதுடா. பாரு எவ்வளவு அழகா இருக்கல்ல. ஆமாடா மச்சான், கொஞ்சம் டீப்பா பார்த்தா மத்த பொண்ணுங்களை விட இவ அழகா தாண்டா இருக்கா. உன்னை என்ன பண்ண சொன்னா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா பண்ணணும்? என்ன பார்த்து பேசுடா. என்னடா பண்ணணும்? நான் தான் சொன்னேன்ல,
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ கமிட்டடா இல்ல சிங்கிளான்னு பார்த்து சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. அதுவும் இன்னும் 2 நாள்ல. 2 நாள்லயா? ஆமா, 2 நாள்ல தான். அட பாவி மச்சான், உனக்கு அந்த பொண்ணை காட்டுனதுக்கு கடைசியில என்ன மாமா வேலை பார்க்க வச்சுட்டியடா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு